ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! எனது அன்பு பிள்ளையே! காலையிலிருந்தே நான் உன் கூட பேசணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். எது தெரியுமா? நீ எதிர்பார்த்த ஒரு அற்புதமான நிகழ்வு இப்போது உன் வீட்டிலேயே நடக்கப் போகுது. நீதான் வெற்றி பெறப் போகிறாய். நீ எதிர்பார்த்தது நல்லபடியா நடக்கப் போகுதுன்னு வெற்றி செய்தியோடு வந்த இந்த முருகன் என்னை நிராகரித்து வாசலோடு வாசலாக அனுப்பிவிடாதே என் செல்வமே! நீ நிம்மதியா வாழணுன்றதுக்காக தான் உனக்கான நல்லதை செய்யறதுக்காக நான் ஓடி வந்தேன். ஆனா நீயோ உன் மனசுல கவலைகளை கொடுக்கிற சில பேரை பத்தியே யோசிச்சு அவர்களை பற்றியே சந்திப்பதையும் அவர்களை பற்றியே சிந்திப்பதையும் வேலையாக வைத்துக்கொண்டு வாழ்நாளை துன்பத்தோடு வாழ்ந்து வருகிறாய் தானே. இப்போ நான் சொல்றத கேளு. நீ நிம்மதியா வாழணும்னு நினைச்சீனா உன் மனசுல வரக்கூடிய கவலைகளுக்கு காரணமாய் இருக்கக்கூடிய சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நிறுத்திவிடு என் செல்வமே. இதனால் வரைக்கும் நீ ஆசைப்பட்டது கிடைக்கலங்கிறதுக்காக நீ வாடி வதங்கவும் வேண்டாம். நிறைய விஷயம் கிடைச்சதை நினைச்சு ஆடி அடங்கவும் வேண்டாம். எப்போது எது வேண்டுமானாலும் நடக்கலாம் தானே. இருப்பது பறி போகலாம் வாய்ப்பு இருக்கிறது. இல்லாதது உனக்கு கிடைக்கவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லாம் நன்மைக்கே நினைச்சு நல்ல வாழ்க்கையை நேர்மையான முறையில வாழ பழகு. முயற்சி செய்வதும் முடிவெடுப்பதும் நீயாக இருந்தானே, ஆனால் அதுவே எனக்கு போதும். நீ செய்யும் முயற்சிகளுக்கெல்லாம் முடிவை உனக்கு சாதகமாக உன் அப்பன் முருகன் நான் கொடுப்பேன். நான் இதுவரைக்கும் கடவுளை பார்த்ததே இல்லைன்னு சொல்லாத. உனக்கு கஷ்டத்தில் உதவும் அனைவரும் கடவுள்தானே. இலகிய மனசு உள்ளவங்களை எல்லாம் இலக்காரமா மட்டமா நினைக்கிற உலகம் இது. ஏன்னா இந்த உலகில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாம் சுயநலம் எனும் பைத்தியக்காரத்தனத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பதால் யாராவது ஒருத்தர் அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் அல்லது இலகன மனசோட யாராவது கருணையும் மனிதாபிமானத்தோடும் நடந்து கொண்டால் இவன் ஏன் இவ்வளவு முட்டாளா இருக்கான், ஏன் அடுத்தவங்களுக்கெல்லாம் போய் நல்லது செய்யறான்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகம் கலிகாலமாகவே மாறிவிட்டது தானே. எப்போதுமே நல்லது நினைக்கிற உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது என் செல்வமே. யாரெல்லாம் உன் கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்க, யாரெல்லாம் பாதியிலேயே உன்னை விட்டு விலகுவார்கள் என்பதை காலம் முடிவு செய்யறது கிடையாது. நீ பேசுற பேச்சும் உன்னுடைய செயலையும் வச்சுதான் உன்னை சுற்றி மனிதர்கள் இருப்பதும் விலகுவதும் இருக்கிறது. அதனாலதான் உன்னை சுற்றி 4 பேர் எப்போதும் இருக்கணும்னு நினைச்சினா நல்ல செயல்களை நியாயமான முறையில் நேர்மையாக செய்து வா. நிச்சயம் உனக்கு நான் நல்லதே செய்வேன் என சொல்றேன். உண்மையின் பக்கம் நீ இருந்தீனா சரியான மனிதர்கள் சரியான நேரத்துல உன் கூட நிச்சயமா இருப்பாங்க. ஆனா பொய்யான வாழ்க்கையை நீ வாழணும், அடுத்தவங்களை ஏமாத்தி பொழைக்கணும் நீ நினைச்சினா உனக்கு ஒரு தேவையோ கஷ்டமோ வரும்போது ஒருவர் கூட உன் அருகில் இருக்க மாட்டார்கள் என் செல்வமே. அடுத்து என்ன நடக்குமோன்னு பயந்து பயந்து வாழாத. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு துணிஞ்சு தைரியமாய் வாழ பழகு. உன் வாழ்க்கையை வளமானதாகவும் செழிப்பானதாகவும் சிறப்பானதாகவும் சந்தோஷமானதாகவும் நான் அமைத்து தருவேன் என் செல்வமே. நீ செய்யக்கூடிய முயற்சியிலிருந்து பின்வாங்க நினைக்கும் போதெல்லாம் நீ பட்ட அவமானத்தை நினைச்சுக்கோ. நீ வாழ்க்கையில முன்னேறினா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தாதான் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டு இனிமே உன்னை யாரும் அவமானப்படுத்திடக்கூடாது, குறை சொல்லிடக்கூடாது. அதுக்கேத்த மாதிரி என் வாழ்க்கையை நான் வாழணும்னு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் சோர்ந்து போகாமல் உன் வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்து வா என் செல்வமே. நான் நிச்சயமா உன்னுடைய வேலைகளுக்கான முடிவை உனக்கான உச்சமாகவும் வெற்றியாகவும் கொடுத்தே தீருவேன். ஒருவரை காயப்படுத்துவதற்கு முன்பாக நன்றாக யோசிச்சுக்கோ. நீ பட்ட காயங்கள் மன்னிக்கப்படலாம், ஆனால் என்றும் மறக்கப்படுவதில்லை. அதனாலதான் யார் மனசும் கஷ்டப்படும்படி பேசிடாத. காலம் முழுவதும் அவங்க மனசை அது உறுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்றேன். உன் வாழ்க்கையிலையும் அப்படி உன் மனசுல உறுத்துற அளவுக்கு உன் மனசை காயப்படுத்தும்படி ஒரு சிலர் செயல்களை வைத்துக்கொண்டு வார்த்தையை பேசிக்கொண்டும் வாழ்கிறார்கள் தானே. மத்தவங்க உன்னை கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்ல, ஆனா நீ யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். என்ன முருகா, என் மனசு கஷ்டப்படலாமா? எனக்கும் மனசு இல்லையா? எனக்கு மட்டும் இதயம் இல்லையா? நீ கேட்பது எனக்கு புரிகிறது. உன் மனதை கஷ்டப்படுத்தியவர்களும் உனக்கு வருத்தத்தையும் எதிரையும் உண்டாக்கியவர்களும் அதற்குரிய தண்டனையை என்கிட்ட இருந்து பெறுவதற்கு ஒரு நேரம் வரத்தான் போகுது என் செல்வமே. எல்லாமே நல்லதா நீ நினைச்சதுபடி நடக்கிற வரையிலும் கொஞ்சம் பொறுமையாய் காத்திரு. இதோ உனக்கானதை நீ எதிர்பார்த்த விதத்திலேயே நடத்தி கொடுக்க நான் வந்து விட்டேன் தானே. உடனுக்குடனே எல்லாம் நடக்கணும்னு அவசரப்பட்டினா நிம்மதி தொலைஞ்சு போகும், அது சரியாகவும் அமையாது. கொஞ்சம் பொறுத்திரு. உனக்கான விஷயங்களை நிம்மதியாய் நிரந்தர சந்தோஷத்தை தரும் விதமாய் நான் முடிச்சு கொடுக்கிறேன். பிடிவாதமும் வரட்டு கௌரவமும் இருக்கும் மனிதர்கள் வாழ்நாளை உண்மையாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத பிடிவாதத்தை தவிர்த்து விடு என் செல்வமே.
உன் குடும்பத்துல உன் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட நீ வரட்டு கௌரவம் பார்க்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பையும் பாசத்தையும் பரிமாறி அளவலாவிக் கொண்டு அரவணைப்பை கொடுத்து கொண்டு நிம்மதியா வாழ பாருங்க. எந்த ஒரு பெரிய நல்ல விஷயம் நடப்பதற்கு முன்பாகவும் மிகப்பெரிய மாற்றம் வருவதற்கு முன்பாகவும் பல கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். ஆனா நீ அழகா பொறுமையோட காத்துக்கிட்டு இருந்தீனா அனைத்தும் நல்ல விதமாக நீ நினைத்தது போலவே நடந்து முடிந்து விடும் என் செல்வமே. இனிமேலாவது யாருக்கிட்ட பேசணும், எதுக்கு பேசணும், எவ்வளவு நேரம் பேசணுன்றத முடிவு செஞ்சுட்டு பேச ஆரம்பி. ஏன்னா ஒரு சிலர் சும்மாவே வீண் விவாதம் பண்ணுவதும் விதண்டாவாதம் பேசுவதும் ஏதாவது ஒன்றை சும்மாவே பேசணும்னும் பேசிக்கிட்டே இருப்பவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட முட்டாள்களோடு நீ பேசுவது என்பது உன் கையில் உட்கார்ந்திருக்கும் அல்லது கன்னத்துல உட்கார்ந்திருக்கிற கொசுவை அடிப்பது போலதான். நீ அடிக்கும்போது சில நேரத்துல கொசு தப்பிச்சு போயிட்டு அந்த அடி உன் கன்னத்திலேயே விழுந்துடும் தானே. அதே போலதான் இப்படி அறிவற்ற மனிதர்களுடன் பேசுவதும் விதண்டாவாதமாய் வாக்குவாதமாய் செய்வதும் உன்னை நீயே அடித்துக் கொள்வதற்கு சமம்தான். தேவையில்லாத பேச்சுக்களில் நீ ஈடுபட வேண்டாம் என் செல்வமே. உன் வாழ்க்கையில நீ அடைவதற்கென ஒரு வலுவான நோக்கமும் லட்சியமும் இருக்குது. அதை அடைவதற்கான வேலைகளை ஆர்வமோடு செய்ய தொடங்கு. நீ கஷ்டப்படுது இப்போதுதானே உனக்கு புரிய வருது. ஆனா உன்னுடைய அப்பா அம்மா கஷ்டப்படும் போது உனக்கு ஒண்ணுமே தெரியல. அவங்க அவங்க கடமையை செய்யறாங்கன்னு எல்லாத்தையும் சாதாரணமா எடுத்துக்கிட்டு அவங்கள எத்தனை முறை நீ குறை சொல்லியிருப்ப. அவங்க நான் அப்போ கஷ்டப்பட்டேன் இப்படி கஷ்டப்பட்டேன்னு சொல்லும் போதெல்லாம் அது வெறும் கதையாகத்தானே உனக்கு தெரிஞ்சது. இப்போ அவங்க நிலைமையில இருந்து நீ உன் வாழ்க்கையை வாழும்போது தானே அது கதையல்ல, அதுதான் வாழ்க்கை. நம்ம தான் அதே துன்பத்தை அனுபவிக்கிறோம் என்பது உனக்கு இந்த வயதில் புரிய வருகிறது. இனிமேலாவது உன்னுடைய வாழ்க்கையை சரியாக முறையாக புரிந்து வாழ தயாராகு. திறமை என்பது என்னால் உனக்கு கொடுக்கப்பட்டது. உன்னுடைய திறமை மூலமாகவே நீ ஜெயிச்சு உன்னை எல்லாரும் புகழும்படி நான் செய்வேன். எல்லா சூழ்நிலையிலும் அடக்கத்தோடு இருந்து கொள். புகழும் பேரும் மனிதர்களால் உனக்கு கொடுக்கப்பட்டது. எப்போதும் எல்லாருக்கும் நன்றி உணர்ச்சியோடு நீ இருந்து கொள். வாழ்க்கையில உன் அன்பை புரிந்து கொள்ளாத உன்னை உணர்ந்து கொள்ளாத மனிதர்களிடம் போய் நீ பேசுறதை விட பேசாமல் இருந்து விடுவதுதான் நல்லது. நீ பேசினாலும் அவங்க உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க போறதும் இல்லை, உன் அன்பை புரிந்து கொள்ளப் போவதும் இல்லை. அப்படிப்பட்டவர்களிடம் பேசி நீ வாழ்நாளை வீணாக்க வேண்டாம் என் செல்வமே. மனிதர்கள் எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வதுதான் அவர்களின் விதி. இதை நீ ஒருபோதும் மாற்றி அமைக்க முடியாது. உன்னை சுத்தி இருக்கிறவங்க யார் என்ன செஞ்சாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி நின்று வேடிக்கை பார்ப்பதோடு நிறுத்திக்கோ. இல்ல அவங்க எனக்கு சொந்தம் பந்தம் பாசம்னு அவங்களுக்குள்ள போய் அறிவுரை சொல்றேன்னு போய் நீ கெட்ட பேரை சம்பாதிச்சுக்காத என் செல்வமே. மற்றவங்களுக்கு நல்லது நினைச்சு நீ அறிவுரை சொல்ல போனீனா நீ தான் தேவையில்லாம சிக்கல்ல மாட்டிக்குவ. இதை நான் உனக்கு சொல்லும் போது நீ புரிஞ்சு காட்டி கஷ்டத்தை பட்டுதான் நீ திருந்தக்கூடிய சூழ்நிலை வரும். எந்த சூழலிலும் யாருக்கும் அறிவுரை சொல்ல நீ போக வேண்டாம். உடன் பிறந்தவர்களா இருந்தாலும் உன் கூட பிறந்தவங்க நண்பர்கள் கணவன் மனைவி துணை பெற்ற குழந்தைகள் பேரன் பேத்தி எதுவா இருந்தாலும் எல்லாருக்குமே பிறக்கும்போது ஒரு குணத்தோட தான் பிறப்பாங்க. அதை காலாகாலத்திற்கும் யாராலும் மாற்றவோ அழிக்கவோ முடியாது என்பதை புரிந்து கொண்டு மனிதர்களை அவர்கள் குணத்தோடு நீ ஏற்றுக்கொள்ள பிறகு யாரையும் போய் மாத்துறேன்னு நீ தேவையில்லாமல் முயற்சி செய்யாதே. அப்படி யாரையாவது மாத்தணும்னு உனக்கு தோணுச்சுன்னா உன்னை நீயே மாற்றிக்கொள். யார் விஷயத்திலையும் நான் தலையிட மாட்டேன், என் வாழ்க்கை உண்டு நான் வாழ்ந்துன்னு என்னுடைய வேலைகளை செய்து என் வாழ்க்கையில் முன்னேறுவேன் என உனக்கென ஒரு உறுதிமொழியை வைத்துக்கொள். எல்லாமே நல்லதாக நடக்க உன் அப்பன் முருகன் துணை இருப்பேன்.